மணிமல் ஸ்கேம்னா என்ன? இந்த மணிமல் ஸ்கேம்ல டார்கெட் யார் தெரியுமா? பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணா PMLA படி 7 years கிட்ட prison. இந்த மணிமல் ஸ்கேம்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இதுல இருந்து நம்ம எப்படி நம்மள பாதுகாத்துக்கணும், அண்ட் இதுல மோஸ்டா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்க தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. இது எல்லாத்தையும் பத்தியும் நம்ம டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட். முதல்ல இந்த மணிமுல்னா என்ன? இப்போ ஒரு கழுதை எப்படி அதோட சுமைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போதோ, அதே மாதிரி பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய மணியை ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. இந்த மாதிரியா இருக்கக்கூடிய அக்கவுண்ட் தான் மியூல் அக்கவுண்ட்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ராட்ஸ்டர் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் அண்ட் இன்னொருத்தருடைய பேங்க் அக்கவுண்ட், இதுக்கு நடுவுல இருக்கிறவங்க தான் மணி மூல்ஸ். ஸோ இதுல இருக்கக்கூடிய மணி எப்படி இருக்கும்னா சட்டவிரோதமான மணியாக தான் இருக்கும். இப்போ ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அதுல இருந்து வந்தது, இல்ல இந்த கொலை மிரட்டல், இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டே வேற மாதிரி இருக்கும். அது தெரியாம நம்ம கமிஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கு பின்னாடி பல விளைவுகளுமே இருக்கு. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரவீன்ற ஒருத்தரை மீட் பண்றீங்க. ஸோ ரவீன்றவர் இன்னொருத்தர் கூட ஃப்ரெண்ட் ஆகுறாரு இன்ஸ்டால. அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இப்போ 1 lakh இருக்கு, அதை உன்னுடைய அக்கௌண்ட்ல வச்சுக்கோ, இப்போ என்னால வச்சுக்க முடியல, நீ இதை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஸோ நீ அப்படி பண்ணும்போது உனக்கு வந்து 5,000 வந்து கமிஷனா நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரவியுமே இதெல்லாம் தெரியாம ஃப்ரெண்டு தானே கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கி அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுட்டு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. ஸோ இங்க ரவின்றவர் மணிமூலாக இருந்திருக்காரு. ஸோ இந்த 1 lakhக்கு 5,000 கமிஷன் ஆனது ரவிக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இதுல இவர் கிரைம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ரவிக்கே தெரியாது. இந்த மணிமியூல்ல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. அதுல முதல் வந்து அன்விட்டிங் மணிமியூல். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இந்த மணிமியூலா இருக்காங்கன்றது அவங்களுக்கே வந்து தெரியாம இருக்கும். ஸோ இதுல அவங்க கிரைம்ல வந்து அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாம தான் இருக்கும். அது தெரியாம இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோஷியல் மீடியாஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஜாப் ஆஃபர், ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாங்கள் தரோம், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமே வந்து மணிமூல அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம அவங்க பண்ணாலுமே அவங்களுமே அதுல கிரைம் செஞ்சவங்க தான் சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. அண்ட் செகண்ட் ஒன் விட்டிங் மணிமூல். இந்த ஒரு கேஸ்ல எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஈவன் பேங்க்ல இருந்து கூட வந்து அவங்கள வந்து வார்ன் பண்ணிருப்பாங்க, உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஆனது இந்த மாதிரி வந்து போகிருக்கு, ஸோ சம்திங் இதுல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஸோ தெரிஞ்சுமே இந்த மாதிரியான கமிஷன் ஆனது நமக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க இதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே அவங்க கிரைம்ல உடந்ததான். ஸோ ஜஸ்ட் இவங்க மணியை தானே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னு வந்து இதுல எடுத்துக்க முடியாது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து காம்ப்ளிசிட் மணிமியூல். இவங்க யாருன்னா, இவங்க தான் அந்த மணிமியூல் சர்வீஸையே வழங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த மணிமியூலுக்கான ஆள்கள் எல்லாம் சேர்க்கறது அண்ட் இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்க மணிமூலாகவே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியுமே கிரைம் செஞ்சதாக எடுத்துப்பாங்க. அண்ட் இதுல முக்கியமா இந்த வில்லேஜ் சைட்ல இருக்கிறவங்க அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்டா வேலை இல்லாம இருக்கிறவங்க எல்லாமே வந்து மோஸ்டா இதுல வந்து மாட்டுறாங்க. ஸோ எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பட் அவங்களுக்கு அது தெரியாம இருந்திருந்தாலுமே அவங்க இந்த மணிமூல்ல சம்பந்தப்பட்டவங்களாக தான் போலீஸ் இதை எடுத்துப்பாங்க. இந்த மணிமூல் ஸ்கேம்கான அறிகுறிகள்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாப் ஆஃபர். உங்களுக்கு ஈஸியான ஜாப் நீங்க பண்ணிக்கலாம், வேலை எதுவுமே அவ்வளோ பெருசாக எதுவும் இருக்காது. ஜஸ்ட் இந்த மணியை வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஜிமெயில், யாஹூ இதுல இருந்து வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்களுமே என்ன நினைப்பீங்க, இந்த ஜாப் ஈஸியாக தான் இருக்குது, அது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த ஜாப்க்கு வந்து எந்த விதமான ஒரு டிஸ்கிரிப்ஷனுமே வந்து இருக்காது. ஜஸ்ட் வந்து இந்த மணியை இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தானே சொல்லிட்டு இதில் நமக்கு காசும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து மணிமூல் ஸ்கேமுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும். பிகாஸ் எந்த ஒரு ஜாபுமே இந்த மாதிரி வந்து ப்ராப்பரான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இது இல்லாமல் இருக்காது. அண்ட் அஃபிஷியலான ஒரு கம்பெனி வெப்சைட் இதில் எல்லாமே போயிட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து புதுசாக ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணுங்க, உங்களுடைய இந்த IFSC கோடு, உங்களுடைய OTP இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யாருமே கேட்க மாட்டாங்க.
ஈவன் பேங்க்ல கூட வந்து இந்த ஓடிபி இதெல்லாமே வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான வார்னிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்க மணிமுழுக்காக கூட இதை பண்ணியிருக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன், சோஷியல் மீடியா ரொமான்ஸ். ஸோ இந்த டேட்டிங் ஆப் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம மீட் பண்ணக்கூடிய பர்சன் ஆன்லைன் மூலமாக ஸோ ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு அவங்க பழகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்டு உங்களுக்கு நான் காசு அனுப்புறேன், அது அப்புறமா நீ இன்னொரு நம்பருக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கும், ஸோ இதுல என்ன இருக்கு, மணி தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இந்த இடத்துலயுமே வந்து இந்த மணிமூலாக இது பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் சோஷியல் மீடியாஸ்ல வரக்கூடிய எல்லாருமே வந்து நம்ம உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம நம்ப முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மட்டுமே இப்படி வந்து பேசக்கூடிய நபர்களுமே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டே இல்லாம முன்ன பின்ன பார்க்காத ஒருத்தரா இருக்கும்போது அவங்களுக்காக நீங்க இந்த மணியை வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெயில் கன்ஃபார்ம். அடுத்து இதுல கிரிப்டோ கரன்சி புதுசா போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணு, அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணு, இப்படி எல்லாமே சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அண்ட் இது வெறும் வந்து கேஷ்னு மட்டும் கிடையாது. இப்போ ஒரு டெலிவரி வருது, அதுல இருந்து வந்து இன்னொரு இடத்துக்கு ஷேர் பண்ணுங்க, ஸோ தெரியாம வந்துருச்சு, இப்படி கூட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இதுல இருக்கு. ஸோ இதுல என்ன மாதிரியான இல்லீகல் மணிகளாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆனது இருக்குன்னா, ஒருத்தவங்களை பிளாக்மெயில் பண்ணி அவங்க வாங்கின ஒரு மணி, அப்புறம் சைபர் ஃப்ராட், ஒருத்தவங்களை ஏமாத்தி கொள்ளைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வழியில வந்தது, அதுக்கப்புறம் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி இதுல வரக்கூடிய மணி, இப்படின்னு இல்லீகலா வரக்கூடிய மணி எல்லாமே இந்த மாதிரிலாம் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ இதோட டார்கெட்டே யாருன்னா, ஜாப் இல்லாதவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க, எந்த வேலையும் பண்ணாம எனக்கு ஈஸியா காசு வரணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாமே இதுல வராங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த சோஷியல் மீடியா, இந்த டேட்டிங் ஆப், லவ்னு சொல்லிட்டு இதன் மூலமாக கூட அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கமிஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க சின்னதா ஒரு கமிஷனுக்காக ஆசைப்பட்டு உங்களோட லைஃபை தொலைச்சிடாதீங்க. இந்த மாதிரி இல்லீகலான ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க இருந்து ஃப்ராட் மணி எல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தா உங்களுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆனது நடக்கும். உங்க மேல கிரிமினல் கேஸ் போடுவாங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய ரெக்கார்ட்ஸ், பேங்க் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் வாங்கணும்னா எதுவுமே வந்து இல்லாம பெர்மனண்டா வந்து அதை கேன்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட கொடுத்துருப்பீங்க. அதை கொடுத்ததுனால உங்களுடைய ஆதார், உங்களுடைய நம்பர்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு கூட உங்க பேர்ல அவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. இதுல சட்ட ரீதியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, PMLA கீழ் 3 முதல் 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையானது கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நம்ம இந்த அக்கௌண்ட் தான் கொடுத்தோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த ஈஸியா நம்ம எடுத்துக்கவே கூடாது. ரீசன்ட் டேஸா வாட்ஸ்அப்ல RBI வந்து ஒரு மெசேஜை கண்டினியூவா அனுப்பிட்டே இருக்காங்க. சோ உங்களுடைய OTP, உங்களுடைய பேங்க் டெபிட், கிரெடிட் கார்டு, இதோட டீடைல்ஸ்லாம் நம்ம யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இப்போ யாராவது தெரியாதவங்க மணி அனுப்பிட்டாங்க, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உடனே போயிட்டு அவங்களுக்கு அதை அனுப்பிடக்கூடாது. அதுக்கு பதில் உங்களுடைய பேங்க்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு மணியானது வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அவங்க தெரியாம அனுப்பிட்டாங்க, அதை நீங்க திருப்பி அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டீங்கன்னா அது கூட இந்த இடத்துல பிரச்சனையாக கூட மாறும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ல நம்ம மாட்டாம இருக்கணும்னா இந்த மாதிரி அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புன்னு சொல்றவங்கள நம்ப கூடாது. ஆன்லைன்ல நம்ம மீட் பண்ணக்கூடிய பர்சன் யாருமே வந்து நம்ம ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணி அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்யறது, அதுக்கப்புறம் இந்த ஈஸியான ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கிறது, ஒர்க்கே பண்ண வேணாம் நான் கமிஷன் மட்டும் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரியான ஈஸியான ஜாப், அப்புறம் உங்க வீட்டுக்கு ஒரு டெலிவரி அனுப்பியிருக்கேன் அதை அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணாம இருந்தாலே நம்ம இதுல இருந்து தப்பிக்கலாம். இதுல இன்னுமே இந்த பிரைஸ் வின்னிங், லாட்ரின்னு சொல்லிட்டு எல்லாம் வருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெருசா ஒரு கிஃப்ட் ஆனது கிடைக்க போது அதுக்கு நீங்க வந்து இனிஷியல் அமௌண்ட்டா வந்து இப்போ ஒரு 5K நீங்க கட்டணும்னு சொல்லிட்டு கூட கேட்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்கேமா தான் இருக்கும். ஃப்ரீயா தானே கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கவும் கூடாது. அதுக்கப்புறம் இங்க ஏதோ ஒரு ஃப்ராட் ஸ்கேம் ஆனது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சட்ட ரீதியான ஒரு ஆக்ஷன்ஸை நீங்க எடுக்கணும். இதுக்கான கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா இந்த சைபர் கிரைம் 1930 என்ற ஒரு நம்பருக்கு போயிட்டு நம்ம புகார் அளிக்கலாம். ஸோ ஃபைனலா ஈஸியா நமக்கு மணி கிடைக்க போது நம்மளுடைய அக்கௌண்ட்டை வாடகைக்கு விட்டு நம்ம கமிஷன் எடுத்துக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் நம்பாம இந்த மாதிரி கமிஷனுக்குலாம் நம்ம போகாம இருக்கிறது தான் நமக்குமே நல்லது. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்ட் டேஸா வந்து வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஒர்க் கம்மியா இருக்கக்கூடியவங்க எல்லாம் டார்கெட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த மணிமுழுக்காக எடுத்த ஆக்ஷன்ஸ்லாம் என்ன?
ஆகஸ்ட் 6ஆம் தேதியில இருந்து 48 மணி நேரத்துக்கு ஒரு சிறப்பு சோதனை ஒண்ணு நடத்தினாங்க. அண்ட் இதுல 837 சைபர் குற்றவாளிகளை இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 9804 கம்ப்ளைண்ட் ஆனது வந்திருக்கு. போலீஸ் அத விசாரிச்சும் இருக்காங்க. அண்ட் இதுல 545 கோடிக்கு மேற்பட்ட இல்லீகலான பணமானது டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்கு. 601 கேஸ்ல இப்போ பதிவு செஞ்சிருக்காங்க. 157 எஃப்ஐஆருமே பதிவு செஞ்சிருக்காங்க. 204 மொபைல் போன்களை பறிமுதலும் பண்ணிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய சிம் கார்ட்ஸ்களையுமே பறிமுதல் பண்ணிருக்காங்க. கோடிக்கணக்குல இந்த ஒரு ஸ்கேம் ஆனது நடந்துட்டு இருக்கு. போலீஸ் சைட்ல இருந்து இந்த மாதிரியான கிரைம்ஸ் எல்லாமே நடக்குது. சோ இதனால அவேரா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ பாதி பேருக்கு இந்த மணி மியூல்னா என்னன்னே தெரியாம இருக்கு. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அவரா இருங்க. உங்களோட வீட்டில் இருக்கவங்ககிட்டயும் சொல்லி வைங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இது எல்லாமே அப்பப்போ செக் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மணி மியூல் ஸ்கேம்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவங்களையுமே இந்த மாதிரியான ஸ்கேம்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.